நேற்று புதிதாக பதவியேற்ற கலெக்டர் ராஜேஸ்வரியை நேற்று சில தீவிரவாதிகள் வெடிகுண்டு வைத்து கொலை செய்தனர். நாகா, அவ்வளவு பெரிய எதிரிய நீ இவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்ட. முனியம்மா, மாயா எதுவும் சாப்பிடலையா? ஏதாவது கொடுக்க வேண்டியதானே? நான் எவ்வளவோ தர சொல்லி பார்த்துட்டேம்மா. நீ போய் சாப்பிட சொல்லுமா. காலேஜ்ல எப்படி போகுது மாயா? காலேஜ் ரொம்ப பேடா. ஒண்ணு அது அம்மா.
எதுக்குடி இங்க இப்போ வர சொன்ன? எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்? சக்தியை மீட் பண்ணணும். சக்தியா? நீ எதுக்கு அவனை பார்க்கணும்? அந்த விஷயத்த நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். அவனை பார்க்கறது அவ்வளோ ஈஸி இல்ல. முதல்ல சேதுவை பார்க்கணும். ஓகே, சேதுவை பார்க்கலாம். ஓப்பன் கங்கம் ஸ்டார். இன்னைக்கு பாரு அந்த ஹீரோவை. பாப்போம். சார், அங்க 2 பொண்ணுங்க வராங்க. டேய், இவளை மடக்கி காட்டுறேன் பாடுறா. மாயா உன்கிட்ட ஏதோ பேசணுமா? சொல்லு மாயா, என்ன விஷயம்? சாரி சேது, ஐ வாஸ் மிஸ்டேக்கன். இட்ஸ் ஓகே. சார், எனக்கு ஒரு வாயா. சேது, எங்க அம்மாவை தீவிரவாதிங்க கொலை பண்ணிட்டாங்கன்னு நீ கேள்விப்பட்டிருப்ப. ஆமா. ஆனா அது உண்மை இல்லை. இந்த ஊர்ல ஏதோ ஒரு பெரிய ரவுடி தான் எங்க அம்மாவை கொலை பண்ணியிருக்கான். இது விஷயமா நான் சக்தி கிட்ட பேசணும். இந்த விஷயத்துக்காக நீ எதுக்கு சக்தியை பார்க்கணும்னு சொல்றேன்னு புரியல மாயா. இந்த விஷயத்துல நீ தான் சேர்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி மாயா, ஆனால் சக்தி எல்லாருக்கெல்லாம் எல்லா விஷயமும் பண்ணிட மாட்டான். ஆனால் நான் சொன்னால் கேட்பான். நான் என்னால் இந்த விஷயத்தில் உனக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்க்குறேன். நீ நாளைக்கு சக்தி வீட்டுக்கு வந்துடு. எங்க அம்மாவை கொன்னவன அதே மாதிரி துடிக்க சாகடிக்கணும். ஓகே சேது, தேங்க்யூ. யாரான சக்தி? அப்போ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். கண்டிப்பாக மாயா, நாளைக்கு வா, நம்ம மீட் பண்ணலாம். ஓ, இதுவும் மிஸ் ஆகும் போலயே. சக்தி வீடு இது தானே? என்ன விஷயம்? நான் சக்தியை பார்க்கணும். அவன் இங்கே இல்லை. நான் உள்ளே போய் பார்த்துக்கிறேன். சக்தி இல்லைன்னு சொல்கிறோம்ல, யாருன்னு தெரியலடா. சக்தி, யாருன்னு தெரியல, உனக்கு தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கா. யாரா? தெரியலடா. சும்மா அவன் பார்த்துக்குவான். உட்காரு. யாரு? என்ன விஷயம்? நான் தான் சக்தி. தெரியும், நான் மாயா. எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்? ஒரு கொலை பண்ணணும். கொலையா? கொலைதான். எங்க அம்மாவை கொலை பண்ணவனா நீ கொலை பண்ணணும். அதுக்காக நான் உனக்கு என்ன வேணாலும் தரேன். ஏய், என்கிட்ட வேலை பேசுறியா? அவுட். சக்தி, இந்த ஊர்ல நான் பார்த்த ஒரே ஆம்பளை நீதான். அதுக்காக தான் நான் உன்கிட்ட வந்தேன். கண்டிப்பா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அவுட். ஓடி போ. என்கிட்ட வேலை பேசுற நீ. இனிமே நீ ஒரு நிமிஷம் இங்க இருக்க கூடாது. போ, கெட் அவுட். சார், அங்க பாருங்க, 3 பொண்ணுங்க வராங்க. இங்கதான் வராங்க. ஆமா, அங்க பாருங்க. சார், எப்படியா பேசுறீங்க சார்? 3 பேர்ல ஹாய். ஹாய். ஒர்க் அவுட் ஆயிருண்டா. சிவாஜி, இது ஒர்க் அவுட் ஆயிருண்டா. ஹாய். ஹாய். வாங்க.
சார், சக்தியை பார்க்கணும் சார். உங்ககிட்ட தான் சொல்கிறேன், சக்தியை பார்க்கணும். அண்ணா ரொம்ப பிஸி, பார்க்க முடியாது. போ. ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு போயிடுறேன். புரிஞ்சுக்க, பார்க்க முடியாதுன்னா பார்க்க முடியாது. போ. யாருடா அது? யாரா அதுன்னு கேட்குறாங்கடா? உன்னை பார்க்க அந்த பொண்ணு வந்திருக்கு. சக்தி, சக்தி ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சக்தி ப்ளீஸ். பேசக்கூடாது, மரியாதை இங்க இருந்து போயிடு. போ சொல்றேன். வந்துட்டேன். சக்தி, அதான் அப்பவே சொன்னேன்ல, அண்ணன் மூடு சரியில்லை, பார்க்க முடியாதுன்னு. நாளைக்கு காலைல பீச்சுக்கு வா, நீ அங்க வா, நான் சொல்றேன்ல. இப்ப போமா, அட போன்னு சொல்றேன். இவ்வளோ நான் அடி வாங்கத்தான் இருக்கு. சக்தி, என்ன உனக்கு ஒரு வேலையே இல்லையா? மரியாதை அங்கிருந்து போயிடு.